திருச்சிற்றம்பலம். மெய்யடியர் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள், நல்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள். நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை கூறிக்கொண்டே எழுங்கள். நல்லதையே பேசுங்கள், நல்லதையே செய்யுங்கள். நீங்கள் நல்லதையே செய்வதற்கும் நல்லதையே பேசுவதற்கும் அடிப்படையாக அமைவது எது என்றால் அது நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரம். இந்த நமச்சிவாய மந்திரத்தை சொல்லுங்கள், நீங்கள் நலமாக வாழுங்கள். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்த பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று 3ஆம் திருமுறை 3ஆம் திருமுறையிலிருந்து திருச்செங்காட்டங்குடி என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம். திருச்செங்காட்டங்குடி 63வது பதிகம், 3ஆவது திருமுறை, 63வது பதிகம். திருத்தலம் திருச்செங்காட்டாங்குடி. பாடல் 4. பாடலை நாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிப்போம். கானருகும் வயலருகும் கழியருகும் கடலருகும் மீனிறியே வருபுணலில் இறைதேர் வெண்மடனாராய் தேனமர்தார் திருத்தொண்டன் செங்காட்டங்குடி மேல் வானவரும் சடையார்க்கு என் வருத்தம் சென்று உரையாயே. இது தூது விடுதல். நாரையை பார்த்து அஞ்சலை பார்த்து தூது விடுதல் என்பது பழைய கால வழக்கம். நாராய் நாராய் சங்கால் நாராய் என்று சக்திமுக்த புலவர் நாரையை பார்த்து தூது அனுப்புவார், தன்னுடைய மனைவிக்கு செய்தி சொல்ல சொல்லி. கையது உடைக்கு காலது தழின்னு, கையது உடைக்கு காலது தழின்னு பாடுவார். இங்கே ஞானசம்பந்த பெருமான் என் வருத்தத்தை போய் சொல்லுன்றார். என் வருத்தம் சென்று உரையாய் நாரைப்பறவையே என்று சொல்கிறார். இனிமேல் நாரைப்பறவையே வருக வருக, நான் சொல்வதை தலைவனிடத்தில் சொல்லுன்னு சொல்லலாம். அப்போ பறவையை வர்ணிக்கணும். கானருகும் வயலருகும் கழியருகும் கடலருகும் மீனிறியே வருபுணல் இறைதேர் வெண்மடனாராய். கடற்கரை சோலையின் அருகிலும் வயலிலும் கழியிலும் கடலிலும் ஆகியவற்றின் அருகிலும் பெருகக்கூடிய நீரிலே ஓடுகின்ற மீன்களை இரையாக தேர்கின்ற வெண்ணிறமான மடனாரையே, தேன் துளிக்கும் மாலைகளை உடைய சிறுத்தொண்டர் பணி செய்ய திருச்செங்காட்டங்குடியிலே வீற்றிருந்து அருளுகிற மாலை வானம் போன்ற சிவந்த சடையை உடைய சிவபெருமானிடம் சென்று என்னுடைய வருத்தத்தை நீ உரைப்பாய் என்கிறார். இங்கே கடற்கரை சோலை, வயல், கழி, கடல் ஆகிய இவ்விடங்களிலிருந்து வரக்கூடிய சிறிய மீன்களை, சிறு சிறு மீன்களை பெரிய மீனையாக இறை தேடுகிறதாம். அப்படிப்பட்ட நாரை பறவை வானமரும் ஜடையார்க்குன செவ்வானம் போலும் ஜடையை உடையவர். அப்படிப்பட்ட பெருமானுக்கு என்னுடைய வருத்தத்தை நீ தெரிவி என்கிறார். திருச்செங்காட்டங்குடியில் ஆத்திமரம், அந்த ஆத்திமரத்தினுடைய நிழலில் தான் சுவாமி அமர்ந்திருப்பார். அவரை தேடிதான் வருவார் யார்? திருத்தொண்டர்.
அமுதும்பதற்காக அழைப்பதற்காக தேடி ஓடுகிறவர்களது அந்த ஆச்சி மரத்து அடியினுடைய அமர்ந்திருக்கிறார். திருத்தொண்டன் பணி செய்யக்கூடிய ஊர் எது? திருச்செங்காட்டங்குடி. செங்காட்டங்குடி அதனில் திருத்தொண்டன் பணி செய்ய வெங்காட்டங்குடி மேல் விளையாடும் பெருமானே என்று வருவார். அப்படிப்பட்ட பெருமான் திருச்செங்காட்டங்குடியில் இருக்கிறார். நாம் அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருச்செங்காட்டங்குடி சென்று அங்குள்ள பெருமானையும் பெருமாட்டியையும் வணங்கி பேரருள் பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்கள் வந்து விடைபெறுபவன் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவாதிரி சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.